வணக்கம் மாணவர்களே. சென்ற காணொளியில் வாக்கிய வகைகள் பற்றி பார்த்தோம். அவற்றிற்கான வினா விடைகளை உங்களது தமிழ் பாட ஏட்டில் எழுதியிருப்பீர்கள். இப்பொழுது அதற்கு அடுத்ததாக இலக்கண பகுதியில் சொல் என்னும் தலைப்பில் வினா விடைகளை எழுத உள்ளோம். வாக்கிய வகைகள் எழுதிய பக்கத்திற்கு அடுத்த பக்கத்தில் சொல் என்று தலைப்பிட்டு கொள்ளுங்கள். அடுத்த வரியில் வினா விடைகள் என்று அழகாக தெளிவாக எழுதுங்கள். அடுத்து வினா எண் 1. சொல் என்றால் என்ன? சொல் அப்படின்னாலும் வார்த்தை அப்படின்னாலும் ஒன்றுதான். சொல் என்றால் என்ன என்பது கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் ஓர் எழுத்து தனித்து நின்றோ, அதாவது ஒரு எழுத்து தனியாக நின்றோ, பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ, அதாவது பல எழுத்துகள் சேர்ந்து வருவது தான் தொடர்ந்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். சொல் என்றால் என்ன என்னும் வினாவிற்கு விடையை மீண்டும் பார்ப்போம். ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். இதை எழுதி முடித்து அடுத்ததாக ஒரு வரி விட்டு வினா எண் 2 என்று எழுதுங்கள். வினா எண் 2இல் சொற்கள் எத்தனை வகைப்படும்? சொற்கள் எத்தனை வகைப்படும்? இந்த வினாவிற்கான விடை சொற்கள் 4 வகைப்படும். அதாவது சொற்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்குது. அதில் இலக்கண வகை சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 4 வகைப்படும். இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? அடுத்த கேள்வி, இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இந்த வினாவிற்கான விடை இலக்கிய வகையாலும் சொற்கள் 4 வகைப்படும். இரண்டாவது கேள்வியில் நம்ம பார்த்தோம் இலக்கண வகை சொற்கள், சொற்கள் எத்தனை வகைப்படும்னா இலக்கண வகை சொற்களை 4 வகைப்படும் அப்படின்னு எழுதணும். மூன்றாவது வினாவில் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை அப்படின்னா இலக்கிய வகையாலும் சொற்கள் 4 வகைப்படும். இரண்டுக்குமே இலக்கண வகையாக இருந்தாலும் சரி இலக்கிய வகையாக இருந்தாலும் சரி சொற்கள் 4 தான். சரி, அடுத்து ஒரு வரி விட்டு வினா எண் 4. இலக்கண வகை சொற்கள் யாவை? அதாவது இலக்கண வகை சொற்கள் 4, இலக்கிய வகை சொற்கள் 4 அப்படின்னு பார்த்துட்டோம். அவை என்னென்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது இலக்கண வகை சொற்கள் யாவை அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4ம் இலக்கண வகை சொற்கள் ஆகும். விடையை மீண்டும் பார்ப்போம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகியவை இலக்கண வகை சொற்கள் ஆகும். இதெல்லாம் இலக்கணத்தால் அறியப்படும் சொல்லின் வகைகள். அடுத்தது வினா எண் 5. இலக்கிய வகை சொற்கள் யாவை? அதாவது சொல்ல இலக்கண வகை இலக்கிய வகை அப்படின்னு பார்த்தோம். அதில் இலக்கிய வகை சொற்கள் யாவை, என்னென்ன? 4ன்னு சொல்லியிருக்கிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இலக்கிய வகை சொற்கள் யாவை? இந்த வினாவிற்கான விடை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் ஆகியவை இலக்கிய வகை சொற்கள் ஆகும். விடையை மீண்டும் பார்ப்போம். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் ஆகியவை இலக்கிய வகை சொற்கள் ஆகும். சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.